கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நம்பிக்கையின் செய்திக்கு உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். திருமறையிலே எசையா 45:2 நான் உனக்கு முன்பதாக போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு முன்னால் இந்த நாளில போறேன், உனக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துகிறேன், கோணலாய் இருக்கிற பாதைகள் செவ்வையாக உனக்காக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர் நம் ஆண்டவர், நமக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் நம் ஆண்டவர். நம் திசை மாறி தடுமாறி போராடி வழி தெரியாதபடி நிற்கிற நமக்கு கத்து சொல்லுகிற வார்த்தை, நீ கவலைப்படாத, உனக்கு முன்னாக நான் போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். ஒருவேளை இந்த நாளில பலவிதமான எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கலாம். எனக்காக யார் போவா, எனக்காக யார் இந்த காரியங்களை செய்வார்கள், எனக்காக யார் வழியை ஆயத்தப்படுத்துவார், எனக்காக பரிந்து பேசுகிறது யாரு, எனக்காக என்னோடு கூட வருவது யார்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக முன்னால போய் கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான எதிர்பார்ப்போடு இந்த புதிய நாளை நம்ம ஆரம்பித்திருக்கலாம். ஏதோ ஒரு தேவையோடு நம்ம இந்த புதிய நாளையில காத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு தேவைப்படுகிற பட்சத்துல எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாக நான் போவேன், கோணலான வழிகளை உனக்காக செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் நிச்சயமாய் நம் ஆண்டவர் நமக்கு முன்பதாக அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயத்தை நம்மால பார்க்க முடியும். அவருடைய கரம் நிச்சயமா நம்மை வழிநடத்தி செல்லும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு முன்னாக போவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கலாமே. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு முன்னாக சென்று கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரே. எத்தனை நம்பிக்கையான ஒரு வார்த்தை ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இதோ ஒரு எதிர்பார்ப்போடு தடுமாற்றத்தோடு வழி தெரியாதபடி திகைத்து நின்று கலங்கி நிற்பதை கூட அறிந்திருக்கிறேன். நிச்சயமாய் வழியை ஆயத்தப்படுத்துகிறேன். நீர் எங்களுக்காக கோணலான வழிகளை செவ்வைப்படுத்தி எங்களுக்கு முன்னாக சென்று அற்புதங்களை உருவாக்க போறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை காண கிருபை செய்யும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கோணலான வழிகளை மாற்றி எங்களுக்காக நீர் முன் சென்று ஆசீர்வாதங்களை வைக்க வேண்டுமாக்க இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.